அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய செந்தில் பாலாஜி மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் வங்கியின் அசல் ஆவணங்களுக்கும் அமலாக்கத்துறை வழங்கிய ஆவணங்களுக்கும் வேறுபாடுகள் உள்ளதாகவும் அந்த ஆவணங்களின் உண்மைத்தன்மை குறித்து தடயவியல் ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் கூறி செந்தில் பாலாஜி தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அதற்கு ஆவணங்கள் அனைத்தும் வங்கியில் இருந்துதான் பெறப்பட்டவை என்றும் விசாரணையை நீண்ட காலம் இழுத்தடிக்கும் நோக்கிலே இதுபோன்ற மனுக்களை செந்தில் பாலாஜி தரப்பினர் தாக்கல் செய்து வருவதாகவும் அமலாக்கத்துறை வாதிட்டது. விசாரணை முடிவில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த 2 புதிய மனுக்களையும் தள்ளுபடி செய்த நீதிபதி அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். வழக்கில் குற்றச்சாட்டை பதிவு செய்வதற்காக செந்தில் பாலாஜியை ஜூலை 22ஆம் தேதி நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார்.